Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. Wa yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajat. وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. பெயரிலேயே அற்புதத்தை உள்ளடக்கிய ஜாமியா அல் அஷரத்துல் முபஷரா லில் பனாத் இந்த ஸ்தாபனத்தினுடைய நிறுவனரும் இந்த நிகழ்வின் தலைவருமான எஸ்.எம். முஹம்மத் அல்தாஃப் அலி உலவி ஹசரத் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் அழகான ஒரு உரை நிகழ்த்த இருக்கிற எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான கண்ணியத்திற்குரிய அபுத்தலாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும், முஹிப்புல் உலமா என்று உலமாக்களால் அழைக்கப்படுகிற, இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் நான் பேசுகிற பேச்சிலும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. எப்பொழுது பேசினாலும் அந்த மூலம் எங்கிருந்து எடுக்கிறோமோ அதெல்லாம் அவர் கொடுத்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட உலமாக்களின் நேசர், எங்களது பாசத்திற்குரிய கீழக்கரை துபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஹம்மத் மஅரூஃப் ஹாஜி அவர்களுக்கும், அழகான பாடல்களை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஜெயினுல் ஆபிதீன் ஃபைசி ஹசரத் அவர்களுக்கும், பின்னால் உரை நிகழ்த்த இருக்கிற சொல்லின் செல்வர் எஸ்.எஸ். ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கும், இங்கு திரளாக உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய நவாப் பரக்கத் அலி ஹசரத் அவர்கள், அப்துல் ஜப்பார் ரஷாதி ஹசரத் அவர்கள், எல்லோருடைய பெயரையும் சொல்ல ஆசைதான், ஆனால் பெயர் தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். இதை போல சென்னையிலிருந்து வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய முஹம்மத் இல்யாஸ் பாக்கவி மன்பஇ ஹசரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமாக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பட்டம் வாங்குகிற ஆலிமாக்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதிலே வல்ல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மதரசா நடத்துவதே முன்னால் சொன்னதை போல பெரிய காரியம். ஆனால் சாதனையாக இந்த சின்ன வயதில் இந்த ஆலிம் பெருந்தகை களமிறங்கி இருக்கிறார். அல்லாஹ் இவரினுடைய இந்த ஓட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. மதரசாக்கள் என்ன செய்கிறது, மார்க்கத்தின் மறுமலர்ச்சியில் அதன் பங்களிப்பு என்ன என்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நிஸ்வான் மதரசாக்களும் மற்ற அரபு மதரசாக்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மனிதன் இந்த உலகத்திலே மறுமைக்காக ஓடுகிறான். இது ஒரு லாங் ஜம்ப் போட்டி. ஒருவன் உயரம் தாண்ட வேண்டுமானால் ஓடியாக வேண்டும். ஓடுகிற போது வெறுமனே ஓடக்கூடாது, கையிலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும். அந்த குச்சியை வைத்து தாண்ட வேண்டும். மறுமைக்கும் ஓடுகிற போது துன்யா என்ற குச்சியை எடுத்துக்கொண்டுதான் ஓட வேண்டும். அதை தாண்டுகிற போது குச்சியோடு தாண்டினால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். குச்சியை தள்ளிவிட்டுத்தான் தாண்ட வேண்டும். குச்சியை தள்ளினால்தான் ஜெயிக்க முடியும்.
துன்யாவை தள்ளினால்தான் ஆகிரத்தில் ஜெயிக்க முடியும். இந்த உலகம் விசித்திரமானது. இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு நிறைய பயிற்சிகள் தேவை. பயிற்சி எடுத்தால் தான் இங்கிருந்து ஆகிரத்துக்கு தாண்ட முடியும். அந்த பயிற்சி கூடம் தான் இது. இங்கு அப்படி என்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்றால், உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது, இவர்கள் ஆரம்ப அறியாமை காலத்திலே மதரசா வாசிகள் இருக்கிறார்கள். 1400 வருடத்திற்கு முன்னால், 1400ங்கிறதை இப்ப மாத்திருங்க, ஏன்னா கரெக்டா ரசூலுல்லா பிறந்து 1500வது வருஷத்துல இருக்கிறோம். இது அற்புதமான, இந்த ஆண்டே ஒரு அற்புதமான நிகழ்வுக்குரிய ஆண்டு. 1447 ஹிஜ்ரத். ரசூலுல்லா 53 வயசுல ஹிஜ்ரத் பண்ணாங்க. அதோட ஒரு 53 சேர்த்தாக்க 1500வது ஆண்டு. இது கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருடம் யாரெல்லாம் மீலாது கொண்டாடுகிறார்களோ பாக்கியசாலிகள். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே நிறைய கல்விக்கூடங்கள் கல்வியை கொடுக்கிறது. ஆனால் மதரசாக்களில் மட்டும்தான் உண்மை கல்வி போதிக்கப்படுகிறது, உயிரோட்டமுள்ள கல்வி போதிக்கப்படுகிறது. அது என்ன உண்மை கல்வி, உயிரோட்டமுள்ள கல்வி? மனிதனுக்கு உடல் இருப்பதை போல கல்விக்கும் உடல் இருக்கிறது. தலை இல்லைன்னு சொன்னா என்ன பேரு? நீங்க தான் சொல்லணும். முண்டோன்னு சொல்லுவாங்க. கண் இல்லைன்னா குருடு, காது கேட்கலன்னா செவிடு, வாய் பேசலன்னா ஊமை, நடக்க முடியலன்னாக்கா முடவன். இது எல்லாத்தையும் சேர்த்து கலைஞர் மொத்தமா ஒரு பேர் வச்சுட்டாரு, மாற்றுத்திறனாளின்னு. கல்விக்கும் எல்லாம் இருக்கிறது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, கைகால்கள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து சொல்லி கொடுக்கப்படுகிற இடம் காலேஜுகள் அல்ல, மதரசாக்கள். கல்விக்கான கண் என்ன தெரியுமா? கல்விக்கான தலை என்ன தெரியுமா? கல்விக்கான காது என்ன தெரியுமா? இங்குதான் தலை பணிவு. கல்விக்கான தலை பணிவு. பணிவு போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள் தான். காலேஜிலேயே பணிவு போதிக்கப்படுகிறது? ஆசிரியர் தலைக்கு மேல உட்கார்ந்துருக்கிறான் இல்லையா? சரியான மழை, தரையெல்லாம் வலிக்கிட்டு இருக்குது. வாத்தியார் தலையில முடி இல்லை, ப்ரொஃபசர் தலையில. 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கான். டே வழுக்க போகுதுடா, வழுக்க போகுதுடான்னு. அவர் காதுல கேட்டோன்னு ஒரு முறைச்சார்ல, பார்த்து போங்க சார் வழுக்க போகுது, அப்படியே மாத்திட்டான். இதெல்லாம் இந்த மதரசாவில் நடக்காது, முடியாது. எங்களுக்கு, நாங்க ஆக்கூர்ல படித்தோம். எங்க வாத்தியார் ரொம்ப நல்லா அழகா பாடம் நடத்துவார். அவர் பேர் ஐயாசாமி. அவர் பேர்லயே குறள் எழுதிட்டான். அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலையெழுத்துன்னா குறள் நடந்தது. இது எல்லாம் வெளியே நடக்கிறது. இங்கு ஒழுக்கம், இங்கு பணிவு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு முன்னால் எப்படி பணிந்து அமர்ந்து ஓதினார்களோ அந்த பணிவு போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். அத்தஹியாத்துல உட்கார்ந்து பணிவோடு அங்கு பாடம் நடக்கும். அல்லாஹு அக்பர். நீங்கள் மரங்களை பார்த்திருக்கலாம். தலைகளை தருகிற போது மரங்கள் தலை நிமிர்ந்து தரும். அதே மரங்கள் பழத்தை தருகிற போது பணிந்துதான் தரும். என்னைக்காவது நான் ஆப்பிளை தர்றேன், ஆப்பிள் மேலே போயிடுக்க, ஆரஞ்சு மேலே போயிருக்க, வாழைப்பழம் மேலே போயிருக்க. பணிவு இங்குதான் கிடைக்கிறது. இந்த மதரசாவிலே இருந்து சென்றால் பணிவுள்ளவர்களாய் குடும்பத்தில் இருப்பார்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இங்குதான் கிடைக்கிறது. பேரே சௌதா அரங்கம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானாரினுடைய மனைவிமார்கள் விட்டுக் கொடுத்த மனைவி யாருன்னா சௌதா அம்மா தான். தன்னுடைய நாளையே ஆயிஷா ரலியல்லாஹுக்காக விட்டுக் கொடுத்தவர்கள். இந்த விட்டுக் கொடுப்பது எவ்வளவு உயர்வு என்று சமையலறை கூட சரித்திர பாடம் சொல்லும். சமையலறையில நீங்க பார்த்திருக்கலாம், 2 வகையான சட்னி பெண்கள் செய்வார்கள். பெண்களா வந்திருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியிருக்கு. ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று தக்காளி சட்னி. தக்காளியை மிக்சியில போட்டு லேசா ஒரு தட்டு தட்டினா ரெடி ஆயிடும் இல்லையா? கஷ்டம் இல்லை.
தேங்காவை போட்டோன்னு ரெடி ஆகாது. தேங்காய் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். 4 தடவை அரைச்சாதான். விட்டு கொடுத்த தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை. தக்காளி சட்னி கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்ப சமையலறை கூட சொல்லுகிறது, விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டுவிடும், விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகாது. இதை போல வாழ்க்கை முழுவதும் விட்டு கொடுத்து வாழ்ந்த அந்த சௌதா அம்மா அவர்களின் நினைவாக இங்கு ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது, அரங்கம் நடக்கிறது. மதரசாக்கள் விட்டு கொடுத்தலை கற்றுத்தருகிறது. தலை உள்ள கல்வி இங்குதான் கிடைக்கிறது. கல்விக்கு கண் என்ன தெரியுமா? பொறாமை இல்லாத கல்வி. பராஅத்து மினல் ஹஸதி வல் கீபா. இதுதான் கல்வி. கல்விக்கு கண்ணு, பொறாமை இருக்கக்கூடாது. இந்த கல்வியில் தான் பொறாமை கிடையாது. இந்த கல்வி சரியில்லை, அதனால் அது சரி இது சரி. இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அலோபதி ஹோமியோபதியை பார்த்து சொல்லுவாரு, ஹோமியோபதி ஒன்றும் சரியில்லைம்பாரு. ஹோமியோபதி அலோபதியை பார்த்து சொல்லுவாரு. அவங்க மாத்திரைன்னு பேர் வச்சிருக்கிறது எதனால தெரியுமா? கால் வலிக்கு சாப்பிட்டா தலைவலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை. தலைவலிக்கு சாப்பிட்டா வயிற்று வலியா மாத்திரை, அதனால அது மாத்திரை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தானா ஆனான்னு போட்டிருப்பாங்க தெரியுமா? அப்படின்னு என்ன? தானா ஆனா ஆகும், இல்லாட்டி ஆகாது. அப்ப இது சரியில்லை. இப்படி ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மறுமைக்கான சரியான திட்டத்தை சொல்லித் தருகிற கல்வி இந்த கல்விதான். இது மதரசாக்களில் போதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி கல்விக்கான காது என்ன தெரியுமா? ஒரு 4 விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். சரியாக விளங்குதல். இந்த உலகம் விஞ்ஞானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அறிவியலை நோக்கி ஓதுகிற இந்த சமூகம் கடைசியில் நிம்மதியை தேடி அலைகிறது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று நிறைய இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் நிம்மதியை தேடி அலைகிறான். நிம்மதியை கொடுக்கிற கல்வி, நிம்மதிக்கான வழியை காட்டுகிற கல்வி இந்த கல்வி. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொத்து சுகம் இருந்துச்சுன்னா நிம்மதி கிடைச்சிரும்னு. இவருக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்குது, 100 ஏக்கர் நிலம் இருக்குது, அப்படி நிலம் இருந்துச்சுன்னா அவர் நிம்மதியா இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீர்கள். நிலத்தால் நிம்மதி அடைந்தவர்கள் உலகத்தில் இல்லை. சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிறார், நான் பேர் சொல்ல மாட்டேன். அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், நம்மளை பார்த்த உடனே சொல்லுவார் சந்தோஷத்தில், உலமாக்கள் மேலே நேசர். ஹசரத், நான் அடையாறில் 4 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். அஜர், நான் பெசன் நகரில் 3 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். அவர் சொந்த ஒரு பரமக்குடி, பரமக்குடியில் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். இப்படி பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, ஆஜியார், அந்த நிலமும் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்லுது. நிலம் என்னை பார்த்து என்னங்க அஜர்த்து சொல்லுது? உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்கள் அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு பின்னாடி உன்னையும் நான் தான் வாங்கி போடுவேன். அப்ப நிலத்தால் ஒன்றும் பெருமை இல்லை. நிலம் பெருமையை கொடுத்ததாக வரலாறே இல்லை. நிலத்திலே நிம்மதி அடைந்தவர்கள் யாரும் இல்லை. காசு பணத்தால் நிம்மதி கிடைக்குமா? காசு பணமும் நிம்மதியை கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை பார்க்கிறோம். பாலைவனத்தில் போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஒரு குச்சியை வச்சு குத்திக்கிட்டே போனாங்களாம். ஏன்னா திரும்பி வரும்போது வழி தெரியணுங்கிறதுக்காக குச்சியை வச்சு குத்திக்கிட்டே போறாங்க. போற வழியில் அப்படி ஒரு குத்து குத்துனா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னமோ வித்தியாசமா சத்தம் கேட்குதுன்னு தோண்டுனா ஒரு சின்ன குடம், தங்க குடம், அது நிறைய தங்க காசு. நமக்கா இருந்தால் எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், லைஃப்பை செட்டில் பண்ணிடலான்னு. ஆனால் இந்த காசு என்ன வேலையெல்லாம் செய்யுங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதனால அவங்க சொன்னாங்களா, யா கத்லா உர்ரிய கைரி, கொலகார பாவிய, காசை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க, கொலகார பாவிய உர்ரிய கைரி, நீ வேற ஆளை பாரு, இதுக்கு நாட்டாளி இல்லை, நான் ஒன்று தொடவே மாட்டேன் சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளை மாதிரி, நம்ம மாமு மாதிரி ஒருத்தர் அந்த பக்கம் போயிருக்கிறார். போனா தங்க குடம், தங்க காசு, எப்படி இருக்கும்? சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்னு எடுக்க பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டான். திடீர்னு வந்து, மாப்பிள்ளை நானும் பார்த்துட்டேன்னா, ஏன்னா நம்ம ஊரில் பேசுறது அப்படி தானே பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை நானும் பார்த்துட்டேன்டான்னா, வேற வழி இல்லை.
தங்க காசை ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு. பிரிச்சு முடிச்ச உடனே கேட்டான் மாப்பிள்ளை, அப்ப அந்த குடம் இருக்கிறது ஒரு குடம் தான், முதல்ல பசிக்குது போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, குடத்தை பத்தி பேசலாம். அந்த வேலைலாம் வேணாம், சாப்பாடு வாங்க நான் போயிட்டா நீ குடத்தை ஆட்டையை போட்டுருவ, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சரி பிரச்சனையே இல்லை, நானே போய் வாங்கிட்டு வர்றேன். சாப்பாடு வாங்க போயாச்சு. அதற்கு இடையில புத்தி வேலை செய்து பக்கத்தில் இருக்கிற மரத்தின் குச்சியை ஒடிச்சு கூர்மையாக்கி வச்சுக்கிட்டான். அவன் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவளோடு கீழே வைக்க குனிஞ்சானோ என்னவோ ஒரே குத்து, ஆளை காலி பண்ணிட்டான். இப்போ தங்க குடம், முழு தங்க காசு. எவ்வளோ சந்தோஷம், முழு தங்க காசு. கடுமையான பசி, உட்காந்து சாப்பிட்டான் சந்தோஷமா. சாப்பிட்டு முடிச்சோன்னு இவனு செத்து போயிட்டான். ஏன்னா வர்ற வழியில் அவன் சோத்துல விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான். இப்போ முழு தங்க குடம் தங்க காசு அப்படியே இருக்கு. மாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்படி பார்த்த உடனே சொன்னாங்க, யா கத்லா, கொலகார பாவியே, அதுக்குள்ள 2 பேத்த போட்டியா, அதுக்குள்ள வா. இதுதான் காசு பணம் வருவதற்கு முன்னால் இருந்த நிம்மதி குடும்பத்திலே காசு பணம் வந்ததற்கு பிறகு கிடைத்ததா? கிடைத்ததா? இல்லை. அது நிம்மதியை தராது, ஒரு காலத்திலும் தராது. வழக்கறிஞர் பார்க்காத வழக்கா, நிம்மதி இங்கேதான் இருக்கிறது என்று இணைந்து கொண்டார். நிம்மதியை பல ஆட்கள் தேடுகிறார்கள். நிம்மதி உலகத்தில் இல்லை, காசுபணத்தில் இல்லை. அல்லாஹ் நிம்மதியை திக்ருக்குள் வைத்திருக்கிறான், திலாவத்தில் வைத்திருக்கிறான், இதையெல்லாம் தாண்டி ஸலவாத்தில் வைத்திருக்கிறான். புரிந்து கொண்டவர்கள் இணைந்து கொண்டார்கள். இதை புரிந்து கொள்பவர்களை அல்லாஹ் இதற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், மதரசாக்களுடைய வேலையில யாரும் பிச்சை எடுத்ததாகவோ யாசகம் கேட்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். இது ஆக உயர்வு. கொடுப்பவர்கள் பாக்கியசாலிகள். நாம போய் சும்மா நிக்கிறோம், கையங்கால உதறோம். இதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அல்லாஹ். அந்த பணத்தை நிரந்தரமாக்க முடிவு செய்கிறான் அல்லாஹ். அழிந்து போகிறோமா இந்தக்கும் யன்ஃபுத் அமா இந்தல்லாஹி பாக்கின். உங்கள்ட்ட இருக்கிறது எல்லாம் முடிஞ்சு போயிடும், அல்லாஹ்ட்ட இருக்கிறது மட்டும்தான் பாக்கி. அப்ப இங்க டெபாசிட் பண்ணி பாக்கியாக்கி கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். நாம சேமிப்புக்கு போய் கேட்கிறோம், பிச்சைலாம் எடுக்கல, யாசகம் கேட்கல. உங்க பணம் ஒண்ணு கூட எங்களுக்கு தேவையில்லை, இந்த அல்தாப் ஆலிமுக்கு தேவையில்லை. அல்லாஹு அக்பர். உங்களை உயர்வாக்க முயற்சிக்கிறோம். இந்த நிம்மதி கொடுக்கிற இடம், இதை நீங்க விளங்கணும். மதரசாக்கள் என்றால் அது மிக இல்லை. அதே மாதிரி என்ன மௌலானா நினைக்கிறத பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி, மைக்கு பக்கத்தில் போய் நின்னோன்னு ஏதோ அறிவிப்பு, சரி அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்புக்குரியவர்களே, இதை போல அல்ஃபஹம் விளங்க வேண்டும். எதை விளங்குவது? நிம்மதியை இதுதான் தரும், விளங்க வேண்டும். இரண்டாவது, எது அவசியம் மனிதனுக்கு? இபாதத். அந்த இபாதத் சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் இதுதான். இபாதத் இருந்துச்சுன்னா, தொழுகை இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சு போயிடும். அல்லாஹ் இத்தனை கோடி படைப்புகளை படைத்திருக்கிறானே, எல்லாம் 4 விதத்தில் தான் படைத்திருக்கிறான். சில படைப்புகள் மரத்தை போல நின்று கொண்டே இருக்கும், சில படைப்புகள் மலையை போல உட்கார்ந்தே இருக்கும், சில படைப்புகள் ஆடு மாடுகளை போல ருக்குவிலேயே இருக்கும், சில படைப்புகள் சுஜூதிலேயே இருக்கும், புழு பூச்சிகளை போல. மரத்தால் சஜிதா செய்ய முடியாது, மாட்டால் நிற்க முடியாது. ஆனா நாளும் முடிந்தவன் யார் மட்டும்தான். நினைச்சா நிக்கலாம், நினைச்சா குனியலாம், நினைச்சா படுக்கலாம், நினைச்சா உட்காரலாம். நாளும் முடிந்தவன் மனிதன். அதனாலதான் தொழுகையில இந்த 4 ஃபர்ல், இந்த 4 அவசியம். ஒரு மனிதன் தொழுகைக்குள் வந்து விட்டால் துன்யா அவனுக்கு அர்ப்பணம். துன்யாவை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துருவான். கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரவுல் அஸீஸ் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. அவங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு வரணும், அவ்வளவுதான். சீக்கிரம் முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யறது?
கௌசல் ஆலம் சொன்னாங்களா 5 நேரம் தொழுதுக்கோண்டாங்களாம். வந்தவர் சொன்னார், மோதினாருக்கு பக்கத்திலே நின்று 19 வருஷமா தொழுகிறேன், ஒரு பறக்கத்தும் இல்லை. மொதல் சப்பில் மோதினாருக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ கௌசல் ஆலம் சொன்னாங்களா, உன் வீட்டில் போய் பரதா போட்டுக்கோ, ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் பரதா போட்டு பறக்கத்து வந்துடும். போட்டார், ஜன்னல் கதவு எல்லாத்துக்கும் பரதா போட்டார். காசு பணம்லாம் கொட்டுன்னு கொட்டுது. நேராக வந்து கௌசல் ஆலத்தில் கேட்டாராம், பரதாவுக்கும் பறக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. கௌசல் ஆலம் சொன்னாங்கன்னா, தொழாதவனின் பார்வை, திறந்திருக்கிற கதவு ஜன்னல் வழியாக தொழாதவனின் பார்வை வீட்டுக்குள் போனால் பறக்கத் போய்விடும். பார்வை போனாலே பறக்கத் போகும் என்றால், தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் பறக்கத் வருமா? எல்லோரும் தொழ வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், குலூபுஹும் முஅல்லகும் பில் மசாஜித், அவங்க வெளியே இருந்தாலும் உள்ளமெல்லாம் பள்ளிவாசக்குள்ள இருக்கும். எங்க இருந்தாலும் உள்ளமெல்லாம் பள்ளி. நாம பள்ளிவாசக்குள்ள இருந்தாலே உள்ளமெல்லாம் வெளியில தானே. செருப்பு போட்டு வந்தோம், இருக்குமா இருக்காதா? அவனா அந்த ஆட்டையை போட்டுருவானா? நல்ல செருப்பா போட்டு வந்தோமே. உள்ள கடையை பூட்டினமா பூட்டலையா? உள்ள இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியே. எப்படி தொழ வேண்டும்? எது அவசியம்? எது மிக அவசியம்? பாவத்தை விடுவது மிக அவசியம். அது இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாவம் என்று சொல்லப்படுகிற 7 பாவங்களை செய்யாதவர்கள் உலமாக்கள் மட்டுமே என்று நான் அடித்து சொல்லுவேன். பெரும்பாவங்கள். அவங்களோட சிறுக்கு இருக்காது, அவங்கள்ட்ட சிகர் இருக்காது. 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவாரு, ஆனா அத்தா அம்மா வச்சு தாங்கன்னு தாங்குவாரு. லட்சத்தில் சம்பளம் வாங்குறவன், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நான் ஜப்பான்ல இருக்கிறேன், நான் யுஎஸ்ஏல இருக்கிறேன், உங்க அம்மா அத்தா முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. பெருமையா இது? பெருமையா? 10,000 ரூபாய் வாங்கினால் கூட அந்த பெற்றோரை பக்குவமாய் வைத்து பாதுகாத்து என்ன தேவையோ செய்து கொடுக்கிற இந்த பணியைத்தான் இது சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? பாவம்னே நினைக்கிறது இல்லை. இப்ப பெற்றோரை மதிக்கும் பண்பு, பெற்றோருக்கு மாறு செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இங்கு மது அருந்தக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆலிம்சாவில் மது இருக்காது, புறமுதுகு இருக்காது. சத்தியம் என்று வருகிற போது துணிந்து சொல்லுகிற பண்பு உடையவர்கள் உலமாக்கள். எதனால அபுத்தலாயில் அஜரத்துக்கு பேர் வச்சோம்? ஒரு பெரிய சைத்தானை கட்டி போட்டு அடக்கின பெருமை இல்லையா? நிறைய பேர் ஏர்வாடியில் கட்டுப்படுவாங்க, ஆனா களியக்காவலையில் கட்டி போட்ட பெருமை அஜரத்துக்கு சொந்தம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இது போன்று பெரும்பாவங்கள் இருக்காத 7 பெரிய பாவங்களில் இருந்து பாதுகாப்பை அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்குகிறான். பாவங்கள் இருக்காது. அதே மாதிரி இங்கே ஓதக்கூடிய பெண்களும் பெரும்பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள வேண்டும். அப்ப காதுள்ள கல்வி இங்குதான் போதிக்கப்படுகிறது. கல்விக்கான நாவு என்ன தெரியுமா? மற்ற கல்வியிலனா பொய் கலக்கும். இங்க காலல்லா கால ரசூல், அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லா சொன்னாங்க, ஐம்மாக்கள் சொன்னாங்க, இதுதான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது. ஐன்ஸ்டீன் சொன்னார் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே இந்த சமுதாயம் பெருமையா நினைச்சுக்கிறது. மாஷா அல்லாஹ், ஐன்ஸ்டீனே சொல்லி இருக்கிறாரு, நியூட்டன் சொல்லி இருக்கிறாரு இல்லையா? ஆனா அங்க சொன்னது இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ். மார்க்க மாமேதைகள், தன்னை முழுவதும் அல்லாஹ்வோடு இணைத்துக் கொண்டவர்கள், ரசூலோடு இணைத்துக் கொண்டவர்கள். அல்லாஹு அக்பர். இறை காதலிலே மூழ்கியவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹ் ஒரு கனவு கண்டாங்களாம். இமாம் ஷாஃபி கனவு காண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் வேகமா வந்து சால்வையை பொத்துறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படி கழுத்தை கொடுக்கும்போது அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போத்தி விட்டாங்க. எப்படி இருக்கும்? அஹ்மதுடைய உஸ்தாத் இவங்க. அடுத்த நாள் காலையில் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பார்க்க போனாங்களாம் இமாம் ஷாஃபி. அந்த எந்த சால்வையை கனவுல பார்த்தாங்களோ அந்த சால்வை இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க மாணவர்கிட்ட. உஸ்தாதின் மீது பொதுவாகவே இந்த அரபிக் கல்லூரி மாணவர்களை போல பாசமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. யாருமே ஆசிரியரை பணியாக நினைப்பதில்லை, அதை உறவாக நினைப்பவர்கள் நாங்கள். ஆசிரியர் ஒரு உறவு.
அப்போ உஸ்தாதை வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இமாம் ஷாஃபி உஸ்தாது கேட்குறாங்க, தம்பி நான் எனக்கு ஒரு ஆசை, நான் கேட்குறதெல்லாம் நீ நிறைவேற்றுவியா? சொல்லுங்க, முடிஞ்சா நான் நிறைவேற்றுறேன். இது இந்த போர்வை மட்டும் எனக்கு வேணும், இந்த சால்வை மட்டும் எனக்கு வேணும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, அதை மட்டும்தான் உஸ்தாத் தர முடியாது, ஏன்னா நேரடியாக ரசூல் எனக்கு போர்த்தியது, அதனால் நான் கொடுக்க முடியாது. அப்போ இமாம் நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, அப்போ அந்த போர்வையை ஒரு தண்ணியில் போட்டு, அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை குடு, நான் குடிச்சிட்டு நான் போயிடுறேன். அதே மாதிரி போட்டு கொடுத்து தண்ணியை குடிச்சிட்டு சொன்னாங்களா, இனிமேல் எனக்கு கபரின் வேதனை கிடையாது என்று. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே மாதிரி இவர் சொல்லும் போது புல்லரித்த விஷயங்களில் ஒன்று, நாங்கள் செலவாத்தை தொடர்ந்து ஒதுக்கிறோம். 20 லட்சம் செலவாத், நாங்கள் வைத்த நோன்பு எதையும் செய்யும், அரிசையே தட்டுவது இங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் உள்ளத்தை மாற்றாதா? அல்லாஹு அக்பர். அற்புதமான இடத்தை பெற்றிருக்கிறார். இந்த இடத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு அவர் ஜேப்புல ஒண்ணும் இல்லை, நம்ம ஜேப்புல தான் இருக்கு. அதையும் நாம யோசிக்கணும். அவர் ஜேப்புல ஒண்ணும் இல்லை, காலியா இருக்கிறார். பொதுவாகவே கொடுத்தலுக்குள் இருக்கக்கூடிய சுகம் உலகத்தில் வேறு எதற்கும் இல்லை. அதையும் இந்த மதரசா தான் கற்றுத்தருகிறது. இந்த மதரசா என்ன தருதுன்னு கேட்குறீங்களா? இல்லையா? உயிரோட்டம் உள்ள கல்வியை கொடுப்பதோடு சேர்த்து ஆகிரத்தில் எதற்கெல்லாம் வெற்றி இருக்கிறது என்பதை கற்றுத்தருகிறது. இந்த லாங் ஜம்ப் ஓட்டத்தில், இந்த பயிற்சியில முக்கியமான பயிற்சி கொடுத்தல். அல்லாஹு அக்பர். இந்த கொடுக்கும் போது அல்லாஹ் இந்த கொடுக்குதல 5 வகையா பிரிக்கிறாங்க. அல்லாம அபுல்லைஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. 1க்கு 10, யாருக்கு வேணாலும் கொடுக்கறது 1க்கு 10, 1க்கு 100. யாரு அப்படின்னு சொன்னா, கண் தெரியாத ஒருவர் நம்ம கொடுத்தா 1க்கு 10, கண்ணு தெரியாதவர் கொடுத்தாருன்னா 1க்கு 100. சொந்தங்களுக்கு கொடுத்தால் 1க்கு 1000. சொந்தங்களுக்கு கொடுத்தா 1 கொடுத்தா 1க்கு 1000 அல்லாஹ் கொடுப்பான். காபத்துல்லாவிலே போய் கொடுத்தால் 1க்கு 1,00,000. ஆனால் இந்த கல்விக்கு கொடுத்தால் நீங்க எங்க வேணாலும் பாருங்க, பிகைரி ஹிசாப், 1 போட்டு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அளவே இல்லாமல் கணக்கே இல்லாத நன்மையை அல்லாஹ் வழங்குவது எதற்கு என்றால், இந்த மார்க்கத்தோடு கூடிய கல்வியை கொடுப்பதற்கு யார் தருகிறார்களோ 1க்கு அளவில்லா நன்மை. கொடுத்தலின் சுகத்தை அறிய வேண்டும். முதல்ல அஹ்மது இப்னு மிஸ்கின் ஒருத்தர் வாழ்ந்தார். அஹ்மது இப்னு மிஸ்கின், அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கஷ்டம். நண்பர் அபுன் நசர்கிட்ட போறாரு, எனக்கு எதுவுமே இல்லை, வீட்டை வித்தரலான்னு இருக்கிறேன், அதனால கடுமையான கஷ்டமா இருக்கு, வீட்டில எல்லாம் சாப்பிடல, பிள்ளைலாம் சாப்பிடல. நண்பர் சொன்னாராம், வீட்டை வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, ஆனா வீட்டுக்கு தேவையான ரொட்டி சுட்டு தர்றேன். அரபு நாட்டில் ஒரு 4 ரொட்டியை சுட்டு உள்ள எல்லாம் இனிப்பு கறி எல்லாம் வச்சு கொடுக்குறாரு. அந்த 4 ரொட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றார் அஹ்மது இப்னு மிஸ்கின். வர்ற வழியில ஒரு அம்மா இடுப்புல ஒரு புள்ள, அந்த சின்ன புள்ள 3 வயசு புள்ள, யா அம்மி யாத்தினி சிச்சா, பசியா இருக்கு, அந்த ரொட்டி கிடைக்குமா, அந்த ரொட்டி கிடைக்குமா? அவர் வீட்டை மறந்துட்டார், ஏன்னா கொடுக்கும் பண்பு இல்லையா, அந்த ஏழைக்கு கொடுத்துட்டார். அந்த புள்ள கையில கொடுத்தோன்னு அவங்க அம்மாவை உட்காந்து சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அஹ்மது இப்னு மிஸ்கின் ஒரு திண்ணையில உட்காந்து அல்லாட்ட பேசுறார், ரப்பே அந்த ஏழையின் பசியை நான் அகற்றி விட்டேன், இந்த ஏழையை நீ மறந்த போவாய், அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டேன். சொல்லி முடிக்கல. அல்லாஹு அக்பர். அபுன் நசர் ஒருத்தரை கூட்டு வர்றாரு, ஏதோ வீடு வாங்க தான் கூட்டு வர்றாருன்னு நினைச்சு என்னங்கன்னு கேட்க, இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தகப்பனார் குராசான்ல வேலை செய்யும் போது 1,00,000 திர்கத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு, இவர் இப்ப கொண்டு வந்திருக்கிறார். 1,00,000 திர்கம் கையில கொடுத்த உடனே போய் ஓரமா உட்காந்து அஹ்மது இப்னு மிஸ்கின் அல்லாட்ட பேசுறாரு, ரப்பே ஒரு ஏழைக்கு தானே கொடுத்தேன், ஒரே ஒரு ஏழைக்கு தானே, அதற்கு 1,00,000? இதுதான் இந்த மதரசாக்களுக்கான பரக்கத். 1க்கு லட்சமாய் அறியாத புறத்திலிருந்து இந்த கொடுக்கிறதுல இருக்க ஆனந்தம். இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பின்னாடி
நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அஜர்த் இருக்கிறாங்க, நானும் நீண்ட தூரம் போக வேண்டி இருக்கிறது. அல்லாம ரூமி சொல்லுவாங்க, எப்பயுமே அல்லாம ரூமி சாதி. இந்த ரூமிக்கு சொந்தக்காரர் தமிழகத்தில் யாருன்னாக்கா ஹாஜியார் தான், நம்ம மாரூப் காக்கா தான். அவங்க பேச்சில் எப்பயுமே ரூமி வரும். அதில் தப்சீருல் ஜலாலைன்ல அல்லாம ரூமியினுடைய கருத்தை ஒரு ஓரக்குறிப்பிலே போட்டு இருக்கிறார்கள். உடம்பும் உயிரும் பேசிக்கிச்சான், இந்த ரூஹும் ஜசதும். அப்போ உயிர் சொல்லிச்சான் உடம்பை பார்த்து, உன்னை நான் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உயிர் தானே தூக்கிட்டு போகுது, உயிர் இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? உயிர் இருக்கிற 4 பேர் நம்மளை தூக்கிட்டு போகணும். அப்போ உயிர் சொல்லிச்சான், உன்னை எவ்வளோ கிலோமீட்டர் நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன், அதனால யாத்தினி உஜ்ரத்தி, இந்த உடம்பே எனக்கு கூலியை கொடு. அப்போ உடம்பு கேட்டுச்சான், உனக்கு என்ன கூலி? நான் எதில் சந்தோஷம் அடைவேனோ அதுதான் எனக்கான கூலி. அப்போ நீ எதில் சந்தோஷம் அடைவான்னு கேட்கும்போது உயிர் சொல்லிச்சான், என்னுடைய சந்தோஷம், உயிருக்கான சந்தோஷம் பிறருக்கு கொடுக்கிற போது தான் நான் அடைகிறேன். நீங்க பாருங்க, கல்விக்கு யாராவது கேட்டு வரும்போது அப்படி கொடுத்து பாருங்களேன், ஒரு 10,000 ரூபாய, அதுல அல்லாஹ் கொடுக்கிற ஒரு ஆனந்தம், சந்தோஷம் உலகத்தில் எதிலும் இல்லை. கங்கா ஹாஸ்பிட்டல்ல நானே பார்த்த காட்சி. ஒரு அம்மா மாற்று மத சகோதரி தன் பிள்ளையை தூக்கிட்டு வர்றாங்க, பேரப்பிள்ளை கால் உடைஞ்சு போச்சு, 70,000 ரூபாய் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணி ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 70,000 ரூபாய் இல்லை, அந்த அம்மா கதறுது, யாராவது கொடுங்களேன்னு. ஒரு சின்ன தாடி, ஒரு தொப்பி வந்தார், செக்கில் இருந்து எடுத்து ஒரு 70,000 ரூபாய் எழுதி கொடுத்தாரு. அந்த அம்மா உருண்ட உருள், நேரடியாக கண்ட காட்சியை சொல்லுகிறேன், உருளுது உருளுது உருளுது, என்னவெல்லாம் பேசுது. அப்ப அவர் சொல்லிட்டு போனாரு, ஹஸ்ரத், இந்த சந்தோஷத்தை என் வாழ்நாளில் அடைந்ததே இல்லை. இதே போல ஒரு மதரசாவை உருவாக்கி பாருங்கள், மஸ்ஜிதை உருவாக்கி பாருங்கள், யத்தீமான பிள்ளைகளுக்கு, இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இதை இந்த உலகத்திலேயே இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். மறுமை ஓட்டத்திற்கான பயிற்சியை, அந்த நீளம் தாண்டும் போட்டிக்கான பயிற்சியை இந்த மதரசா கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும், எப்படி குடும்பத்தில் வாழ வேண்டும், அத்தனையும் இங்குதான் கிடைக்கிறது. அதனால மதரசாவுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். குர்ஆன் தெரியாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை உருவாக்குகிற இந்த மதரசாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காயும் தாயுமாக உருவாக்கி தருவானாக, நிரந்தரமாக்குவானாக. இதற்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால் உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலக வாக்கியங்களை நல்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.